ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்துக்காக கைத்தொழில் செய்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ தான் 8 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, பசங்களும் சாப்பிடாமல் இருப்பாங்க. அதனால் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பன் தோசை செஞ்சு காலையில் வச்ச சாம்பார் இருந்ததை அதையே சூடு பண்ணி நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத நேரத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்தே சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும், ஓகேங்களா. இப்போ இந்த டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்கிட்ட கையில் சுத்தமாக 5 பைசா கூட இல்லை. என்னோடய தாலி செயினை பேங்க்கில் போய் அடமானம் வச்சுட்டு ஒரு 65,000க்கு மட்டும்தான் அடமானம் வச்சுருந்தேன். அந்த பணத்தை தான் நான் அட்வான்ஸ் கொடுத்தது, மிஷின் வாங்கினது, அப்புறம் மீதி சில்லற செலவெல்லாம் நான் தச்சே அந்த வந்து சில்லற செலவெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அப்புறமா நான் மஞ்சள் கயிறில் தான் அந்த திருமாங்கல்யத்தை கோர்த்து நான் வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கவரிங் செயின் வந்து எங்கள் அம்மாட்ட வாங்கி நான் போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு நாள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா கழுத்தில் அலர்ஜி மாதிரி புண்ணு வந்துருச்சு. என்னால் தாங்க முடியலை. அந்த செயினை போட்டதுக்கு அதுக்கும் குப்புன்னு வேர்க்க அப்படியே ஒரு மாதிரி அரிக்கவும் செய்யலை. அப்படியே திகுன்னு எனக்கு எரிய ஆரம்பிச்சு அப்படியே புண்ணு மாதிரியே வந்து. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் காசு இருந்தது அப்படின்னா 5 பொன் செயின் வாங்கிக்க, அது ஒன்றும் செய்யாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் இன்ஸ்டாவில் தான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஐடி வந்து என் கண்ணுக்கு தென்பட்டது. அந்த ஐடியில் போயிட்டு 5 பொன் செயின்லாம் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் விளம்பரப்படுத்திகிட்டே இருந்தாங்க. எவ்வளவுன்னு ரேட்டு கேட்டபோது 3,500 சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டயத்தில் அந்த 3,500 எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தனால உடனே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஆனால் அந்த செயினை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் இருந்தது. ரெண்டாவது நம்ம கழுத்துக்கு வந்து எதுவுமே செய்யலை, வேர்த்தாலுமே கூட எதுவுமே செய்யவே இல்லை, நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் இப்போதைக்கு நான் போட்டுகிட்டே வர்றேன். அப்புறம் முருகர்கிட்ட வந்து நான் சின்னதாக ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தேன். முருகா, நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து கவரிங் செயின் தான் நான் வந்து போட்டிருக்கேன் தற்சமயத்துக்கு. நான் இன்னும் 3 மாதத்தில் என்னோடய கோல்டு செயினை 65,000க்கு வச்சதை நான் கண்டிப்பாக திருப்பணும். அதுக்கு நீந்தே எனக்கு வந்து வருமானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அப்போ தான் நம்ம வந்து கடை வேறு அப்போ தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கடை வச்சதுமே தையல் தொழிலை பொறுத்த வரைக்குமே உடனே வந்து கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டெய்லரிங் தொழில் வந்து பிக்கப் ஆகும். எடுத்ததுமே ஆள் வரமாட்டாங்க. 1 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிக்கப் ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.